ஹலோ காய்ஸ், பார்ட் ஏ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும், எந்தெந்த ஆன்சர் கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி அட்டம் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ஐடியா அந்த மாதிரி கிடைக்கும். இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு. இதுவே போன வாட்டிலாம் வந்து செய்யுள் அதிகமாக கேட்டிருந்தாங்க தமிழில். இந்த வாட்டி தான் வந்து இலக்கணம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இதில் பார்ட் பியில் வந்து என்னென்னலாம் வந்துருந்துச்சுன்னா வந்து சோஷியல் நிறையா கேட்டிருந்தாங்க. அசஷன் ரீசன் அந்த மாதிரி அது கேட்டிருந்தாங்க. அப்புறம் மேத்ஸ் தி ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சுகர் கேன் அதிகமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டாங்க. இது கரெக்டாக அந்த மாதிரி அசஷன் ரீசன் அது கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து மேத்ஸ் ஆப்டிடியூடில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து டைசம்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட் வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. திருவள்ளுவரில் வரைஞ்சது யார் அப்படி சொல்லிட்டு அது. அப்புறமா பயாலஜியில் ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறையா வந்து சோஷியலாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆப்டிடியூடில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா போஸ்டல் சம்மு, அதான் அந்த ரேஷியோ சம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஏரியா ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஃபீல்டோட ஏரியா என்ன அது சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறமா வந்து சோஷியலில் வந்து அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இது கரெக்டாக அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஆப்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இந்த பர்சன்டேஜு பெர் ஆனம்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோ வரும் அது கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இது மீன் சம் கேட்டிருந்தாங்க. ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம்ல அது. அப்புறமா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஆப்டிடியூடு. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோன்னா பேசிக்ஸ் பார்த்தோன்னா தெரியும் இவங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன, ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்ன. அப்புறம் வந்து ஒரு கிளாஸில் வந்து எவ்வளோ பேர் 25% வந்து ஆப்சண்ட் ஆகிருக்காங்க, அப்போ ப்ரெசன்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. சோஷியல் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு ஆப்டிடியூட் வந்து ஒரு 15 to 20 கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட் சம்ஸ்லாம் வந்து அவ்வளோதான் கேட்டிருந்தாங்க. சோஷியல் தான் அதிகம். சோஷியல்லையும் சூஸு இந்த அசர்ஷன் ரீசன் தான் வந்து அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. தான் முக்கால்வாசி கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஆமாம், இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் புக்லெட்டு அந்த ஆன்சர் கீ அதெல்லாம் ரெஃபர் பண்ணாலும் வந்து ஓரளவுக்கு நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் டைசம் கேட்டாங்க. அந்த அன்பயாஸ்டு அந்த சம் கேட்டிருந்தாங்க. ஹெட்டு டெய்ல் அது போடுவோம்ல அது கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான். அப்புறம் சீரீஸ் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சீரீஸ் சம் கேட்டிருந்தாங்க. அது என்ன லாஜிக்கில் போட்டாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு லாஜிக் தெரிஞ்சிச்சு. ஸ்கொயர் ரூட் எடுத்து அதிலேருந்து 2 மைனஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டாங்க ஒரு சம். அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 வந்து க்யூப் பண்ணி 3 க்யூப் பண்ணி -3 போட்டாங்க, ஆன்சர் வந்துச்சு அந்த சீரீஸ் படி. இதோ டைஸ் சம்ஸ் வருது அந்த மாதிரி. அப்புறம் வந்து மிஸ்ஸிங் சீக்வன்சஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் கேட்டாங்க. ஃபைனலுக்கு வந்துட்டோம். பார்ட் பி இதோடு முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பாய்.